ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியர் 90s. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் பெரிய யோசனை நம்ம சேனல் நேம் வியர் 90s. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ரெக்வஸ்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்லிங் வீடியோ தான் கேட்டிருந்தீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும், அதாவது ஸ்மூத்லிங் பண்ணியிருக்கணும். என் ஹேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்மூத்லிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மூத்லிங் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்மூத்லிங்காக நம்ம ரெமெடி பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்லேயே இருக்க இன்க்ரீடியன்ஸை நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கர்ட், அதாவது வீட்டிலேயே செஞ்ச தயிர். தென் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் கற்றாழை ஜெல் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி. நான் ரெடிமேட் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில், அதாவது வெள்ளைக்கெண்ணெய். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன் நான். கிட்ட கோகோனட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைம் ஜூஸ் ரெண்டாக கட் பண்ணி நான் ஆஃப் லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் தயிர் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களோட ஹேர் லென்த்து பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா செம்ம பெனிஃபிட் சொல்லுவேன். ஏன்னா ட்ராண்ட்ரஃப் வந்து இருக்கவே இருக்காது கர்ட் யூஸ் பண்ணால் போயிடும். கர்ட் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ஹேருக்கு நேச்சுரலாக ஷைனிங் வரும். ஷைனிங் அண்ட் ஸ்மூத்னஸ் ரொம்ப கிடைக்கும். நீங்கள் வீட்டில் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்லேயே ஆலோவேரா ஜெல் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதுவும் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கோகோனட் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆலிவ் ஆயிலுக்கு அப்புறம் இப்போ நம்ம கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாகவே கேஸ்டர் ஆயில் மட்டுமே தலைக்கு யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா கோல்டு தான், பட் தலைக்கு முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஈஸியாக சீக்கிரமாக ஹேர் க்ரோத் ஆகும் அண்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹேரும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் லைம் ஆட் பண்ணிக்கலாம். லைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராண்ட்ரஃப் கிளியர் பண்ணும் அண்ட் ஸ்கேல்பில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் அண்ட் எக்ஸஸ் ஆயில் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸுமே ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆயில் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா பிளெண்ட் ஆகும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஹேர் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டோம், ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கான ரெமெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ அது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹோம் பண்ணணும். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேவலமான டிஷர்ட், அதை வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க டிஷர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஸ்வெட் ஆகிடுச்சா அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நாசமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு தலையை வந்து விட்டுட்டு ஹோம் பண்ணிக்கோங்க, நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. தலையை கொஞ்சம் சிக்கு நிறைய தான் இருக்கும். ஸோ நான் சிக்கு எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஹேர். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் பிளெயினாக இருக்க ஹேரில் தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம், ப்ராசஸ் பண்ணணும். நம்ம சிக்கு எடுத்துக்கோங்க. ஹேர் பார்த்தீங்கன்னா ட்ரையாகவும் இருக்குது. ஸோ நல்லா கோம் பண்ணி சிக்கு எடுத்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பார்ட் எடுத்துக்கோங்க.
பாட் எடுத்துட்டு நம்ம பண்ணி வச்சுக்கிற இங்கே எடுத்து இதை அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ரூட் வைக்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, பாட்டாக பிரித்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. ஸ்ட்ரைட்டாக பண்டெல்லாம் போடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டேன். இப்போ என் ஹேர் ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லுவேன். கீழே மட்டும் தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ட்ரை ஆச்சு, அதுக்கு இது ரொம்ப மேல்னே சொல்லுவேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.